பக்தியில் இவங்க என்னைக்கு பிரச்சனை வரும்போது செவ்வாய்க்கிழமை தான் வரும். செவ்வாய்க்கிழமை தான் கோர்ட் கேஸ் வரும், செவ்வாய்க்கிழமை தான் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வரும், செவ்வாய்க்கிழமை தான் அடிதடி ஆகும், திங்கக்கிழமை நைட்டே புருஷன் முன்னாடி பிரிஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில் சாமியே கும்பிட முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும், செவ்வாய்க்கிழமை சம்மந்தமே இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இது ஏன் நடக்குன்னு இந்த வேதனையில் முருக பக்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் பதிவு செய்கிறேன். யாருமே பயப்படாதீங்க. இது உங்களுக்கு முருக சக்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு இருக்குன்றதுக்கு உதாரணம் இது. இது உங்கள் கர்மவினை சமம் செய்கிறதுக்கு. நீங்கள் பாவம் புண்ணியம் நம்மளுக்கு அதிகபட்ச ஊழ்வினை கர்மம் அதிகமாக இருக்கும், புண்ணியம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் புண்ணியம் இருக்கிறவங்க தான் தினமும் முருகரை பார்க்கறது, இறைவனை வழிபடுறது, எந்த தெய்வமா இருந்தாலும் இறை நாட்டத்தோட இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த கர்மவினை சமம் செய்யறது அந்த சம்பவம் நடக்குது. யாரும் பயந்துடாதீங்க. எல்லாத்தையும் முருகர் பாதத்துல ஒப்படைச்சிருங்க. ஒரு பிரச்சனை நடக்குன்னு விதி இருந்தா அதை தடுக்காதீங்க. எக்ஸ்ட்ரீம் போற அளவுக்கு விட்டுருங்க. நீங்க ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டீங்க, அவமானம் ஏற்படும்னு விதி இருந்தா அவமானப்பட்டு தான் தீரணும். ஐயோ நம்மளுக்கு அவமானம் வந்துருமே நீங்க முயற்சி பண்ணீங்கனாலே சாதாரணமா போற அவமானம் பெரிய அவமானமா மாறி நிற்கும். ஒரு 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம்.